ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கிய சம்பவம் நடக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு முக்கிய சம்பவங்கள் நடக்கிறது. அது மிக முக்கியம். ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரமும் முக்கிய சம்பவங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பார்த்தோம். 9ஆம் அதிகாரம் நோவாவின் குடும்பத்தோடு தேவன் செய்த உடன்படிக்கை முக்கிய சம்பவம். 10ஆம் அதிகாரம் நோவாவின் சந்ததி, அவர்கள் நோவாவினுடைய பிள்ளைகளுடைய சந்ததி எப்படி பெருகினார்கள் என்பதை சொல்ல வேதம் சொல்லுகிறது. ஆக அது ஒரு முக்கிய நிகழ்ச்சி. அதற்கு பிறகு இந்த தேசங்கள் பிரிகிற நிகழ்ச்சியை வேதத்தை வாசிக்கிறவர்கள் வாசிக்கும் போது இருக்கிற வண்ணமாக வாசிப்போம். வழக்கமாக அப்படித்தான் செய்வோம். ஆனால் சம்பவம் நடந்தது பல நூறு வருஷங்களுக்கு முன்பு. இந்த சம்பவத்தை எழுதும் ஆக்கியோன் பல நூறு வருஷங்களுக்கு பின்பு எழுதுகிறார். எப்பொழுதோ நடந்த ஒன்றை பல நூறு வருஷங்களுக்கு பின்பு எழுதும் பொழுது எழுத்தாளன் அந்த செய்தியை மிக முக்கியம் எது என்பதை யூகித்து எதை சொல்லலாம் எதை தவிர்க்கலாம் என்பதை கூர்ந்து பரிசுத்த ஆவியின் துணையை சார்ந்து அதை எழுதியிருக்கிறார். ஆக மோசேயினுடைய பெரிய பங்களிப்பு 6 லட்சம் புருஷர்களை 25 லட்சம் மக்களை வனாந்தரத்தில் நடத்தினார் என்பது ஒரு சாதனை. அதே போல மோசே வனாந்தரத்தில் அற்புத அடையாளங்களை நடப்பித்தான் என்பது ஒரு சாதனை. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை என்பது ஒரு சாதனை. தேவனே அதை பாராட்டுகிறார். அந்த சாதனையிலே இன்னொரு சாதனை, மோசே ஒரு பிரம்மாண்டமான பெரிய எழுத்தாளனாக 5 புத்தகம் பெரிய புத்தகங்கள் அதை எழுதி முடிக்கிற கிருபையை பெற்றவனாயிருந்தான். அது ஒரு சாதனை. ஆக என்ன நோக்கத்தோடு மோசே இந்த சம்பவத்தை மிக சுருக்கமாக கையாளுகிறார். அதே நேரத்தில் முக்கிய சம்பவத்தை அவர் சொல்ல தவறவே இல்லை. ஆக புத்தகத்தை படிக்கும் பொழுது மோசே என்பவன் வாழ்ந்த வாழ்க்கை, செய்த ஊழியம் என்பதை யாத்ராகம புஸ்தகத்திலே படிக்கிறோம். ஆதியாகம புஸ்தக காலம், நிகழ்ச்சி, அதில் நடந்த சம்பவம் எதிலுமே மோசே இல்லை, மோசே பங்கேற்கவில்லை, மோசே அப்பொழுது வாழவில்லை. அப்படி என்றால் தனக்கு முந்தைய ஒரு காலகட்டம், அந்த சம்பவங்களையும் மோசே பதிவிடுகிறான். அந்த சம்பவத்தில் மிக முக்கியமான சம்பவம் எது என்பதை மோசே அழகாய் யோசித்து ஆராய்ச்சி செய்து பெயர்களை எல்லாம் தேடி தேடி கோர்த்து வரிசைப்படுத்தி இருக்கிறான். பாருங்கள், நிகழ்ச்சியின்படி. அது பெரிய சாதனை. சிருஷ்டிப்பிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த நிகழ்ச்சிகளை முதல் அதிகாரம் இல்லை என்றால் மிக கஷ்டம் வேதத்தை புரிந்து கொள்ள. அந்த முதல் அதிகாரத்தை வேற எங்கேயாகிலும் சேர்த்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஆக அந்த வரிசையை ஒழுங்கும் கிரமமாக நிகழ்ச்சிகளை சார்ந்து மோசே கோர்த்திருப்பது, வாசகன் படிக்கும் பொழுது அதை நினைத்து படிக்க வேண்டும். முன்னால் நடந்தது, பின்னால் எழுதப்பட்டது. அது எழுதப்பட்ட பிறகு பல 100 வருஷங்கள் கழித்து நாம் அதை வாசிக்கும் பொழுது அதை அந்த இடத்திலிருந்து வாசிக்க வேண்டும். அப்போ சில சந்தேகங்கள் கூட நமக்கு நிவர்த்தியாகும். உலகம் தோற்றத்தின் வருஷம் அனுமுண்டை. ஸோ இந்த ஏஎம் என்பது உலகத்தில் நம்பர் 1வது வருஷம் அப்படின்னு கவுண்ட் பண்ணியிருந்தா ஜலப்பிரளயம் நடக்கும் வருஷம் 1700. ஆக கிமு கிபி இல்லாத காலகட்டத்தில் அணுமுண்டி பயன்படுத்தப்பட்டது 1700 வருஷம். 0ல இருந்து ஆரம்பிச்சான்.
கிபிலிருந்து கணக்கு பண்ணா கிமு 2300 வருஷத்துக்கு முன்னால இந்த சம்பவங்கள் நடந்திருக்கணும். கவனிக்கணும், இதுல கணக்கு இருக்குது, இதுல சமுதாய கலாச்சாரம் இருக்குது, இதுல ஆராய்ச்சியும் இருக்குது. ஏன்னா இந்த தேசங்கள் பிரிதல் என்பது, நிலம் பகுக்கப்பட்டது என்பது சரித்திர பூகோள நிகழ்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டது. நீங்கள் சரித்திரம் படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும், பூகோளம் உங்களுக்கு பாடமா இருந்தாலும் இல்லாமல் போனாலும், வேதம் அதை சொல்லி இருக்கிறது. ஆகவே அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மோசே புத்தகத்தை எழுதினது கிமு 1440. ஆக இந்த காலகட்டத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு தேசம் பகுக்கப்பட்ட விதம். யாபேத் ஐரோப்பா கண்டத்தை மையமாய் கொண்டது, 14 தேசங்கள் அவனை சார்ந்தது. காம் ஆப்பிரிக்க தேசத்தை மையமாய் கொண்டது, 30 தேசங்கள் அவனை சார்ந்தது. சேம் ஆசியா கண்டத்தை மையமாக கொண்டது, 26 தேசங்கள் அவனை சார்ந்தது. ஆதியாகமும் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, குறிப்பாக 10ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, உலக வரைபடத்தில் எந்த ஒரு எல்லை கோடுகளும் இல்லாமல் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்தில் எந்த எல்லை கோடும் கிடையாது. அவர்கள் போய் குடியேறிய பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்துதான் நாடுகளின் பெயர்கள் மாறி, எல்லை மாறி, யுத்தம் செய்து, ஒருவர் இனத்தை ஒருவர் பிடித்து அவர்கள் போரிட்டு, அதற்கு பிறகு வந்த பெயர்களும் எல்லை கோடுகளும் வேறு. ஆனால் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது எல்லைகள் இல்லா ஒரு உலகம், எல்லை கோடு இல்லாமல் குடியேறிய பகுதிகள். அதற்கு பிறகுதான் அவைகள் பகுக்கப்பட்டு இன்றைய உலக வரைபடத்தை போல அன்றைய வரைபடம் இல்லை என்று மனதில் நினைத்து படிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அவங்க குடியேறிய விதம், மைய பகுதி இந்த ஐரோப்பா பகுதி யாப்பே, ஆசியா பகுதி சேம், ஆப்பிரிக்கா கண்ட பகுதி காம். இவர்கள் இந்த மையத்திலிருந்து தான் இவங்க குடியேறினாங்க. இதையும் பார்த்தோம். முழு உலகத்தின் மைய பகுதி இங்க தான். அதனால தான் உலகத்தின் எல்லா கலாச்சாரங்களும் இந்த மையத்தை கொண்டதா இருக்குது. அது சிந்துவெளி சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், மொஹஞ்சதாரோ அரப்பா சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், மெசபடோமியாவை சேர்ந்த நாகரிகமாகட்டும், எந்த நாகரிகமா இருந்தாலும் இந்த ஆசியா கண்டத்தின் மைய பகுதி இருக்கிறது. இந்த மைய பகுதியிலிருந்து தான் எல்லாமே துவங்கியது. அதை தான் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இதுக்கு பிறகு நாம் இந்த 3 பெயர்களுடைய பட்டியலை பார்த்தோம். நோவா, யாபேத், காம், சேம். யாபேத்தினுடைய குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ். இவர்களை குறித்து ஒவ்வொரு நாடும் எப்படி இவர்களுக்கு பின்னாலே ஒவ்வொரு பகுதியாக வந்தது என்பதை பார்த்தோம். யாபேத்தின் வம்சம். யாபேத்தின் வம்சம் என்பது ஐரோப்பா மக்கள், ஐரோப்பா கண்ட மக்களை அவர்கள் சந்ததியை கொண்டது. அதாவது ஐரோப்பாவில் கண்டத்தில் வாழ்ந்தவங்க இந்த யாபேத்தின் வழி வந்தவங்க. அவங்களுக்கு இந்தோ யூரோப்பியன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. இந்தோ யூரோப்பியன், ஆசியா கண்டத்தவர்களும் ஐரோப்பா கண்டத்தவர்களும் சேர்ந்தவங்க தான் இந்தோ யூரோப்பியன். இவங்க இந்தியா, பெர்சியா, கிரீஸ், ரோம் மற்றும் மேற்கு ஐரோப்பா போன்றவர்கள் இதில் அடங்குவர். இந்த கூட்டத்திலிருந்து அமெரிக்கா, கனடா போன்ற பகுதிகளிலும் இங்கிருந்து குடியேறியவர்கள். அதுக்கு பிறகு இந்த யாபேத் 2 வகை மொழி கூட்டத்தில் அடங்குவர். கிழக்கத்தியவர், மேற்கத்தியவர். இந்த யாபேத்தின் வம்சத்தினரை பூமியில அதிக பகுதியில பரவி இருக்கிறவங்க. கனடா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா முழுசும் இவங்களுடைய சந்ததி. ஐரோப்பா முழுசும் இவங்களுடைய சந்ததி.
சோ யாபேத்தின் சந்ததி உலகத்துல இவ்வளவு பகுதிகளை ஆக்கிரமிக்கிறாங்க. எல்லாமே ஐரோப்பா, ஆசியா, இந்தோ யூரோப்பியன் அவங்கள சார்ந்தது. ஓகே, அதுக்கு பிறகு இங்க பாருங்க, இது யாபேத்து, அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்கள இருந்து பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்கள இருந்து வம்சம். சோ டோட்டலா ரூட் யாபேத் அவங்க குடும்பத்திலிருந்து ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம் முழுவதும் அவங்க பரவுறாங்க. நம்பர் 2, காம். காமின் வம்சம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 20 வரை. இந்த காமினுடைய பிள்ளைங்க கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 4 குமாரர்களை குறிச்சு சொன்ன செய்தி, காமின் வழி வந்தவங்க கூஷ். இந்த கூஷ் இனத்தவர் எத்தியோப்பியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த எத்தியோப்பியர் பெரும்பான்மையாக ஆப்பிரிக்காவை ஆக்கிரமித்தவர்கள். காமினுடைய மகன் மிஸ்ராயிம் கூட்டத்தவர் எகிப்தை சேர்ந்தவர்கள். இந்த காமினுடைய சந்ததியில வர கானானியர், அதை சுற்றி உள்ள இனத்தவர்கள் எல்லாம் இந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க. சோ இது காமின் சந்ததி ஆக்கிரமித்த பகுதிகள், ஆப்பிரிக்காவினுடைய மேற்பகுதிகள். இப்ப கவனிப்போம். நான் போன முறை சொன்னப்ப சில செய்திகளை வேகமா சொல்லிட்டேன். அதனுடைய ஊடே இந்த வாரம் அதோட சேர்ந்து பல செய்திகளை படிக்க வேண்டியது இருக்குது. கவனிப்போம். காம், ஞாபகம் வச்சுங்க, நோவாவினுடைய 3 மகன்கள்ல ஒருத்தன் காம். காம் மிஸ்ராயிம், பூத் இவங்களை பெற்றெடுக்கிறான். இந்த மிஸ்ராயிம் அப்படின்றவன் லூதீம், அனாமிம், லெபாமிம், நெப்துபிம், புஷ்ரீம், கப்தோரிம், குஸ்லீம், அப்புறம் பெலிஸ்டீம் அப்படின்னு சொல்ற இவ்வளோ சந்ததியும் மிஸ்ராயிமுடைய சந்ததியா வராங்க. கவனிங்க, பெயர் புரியாம இருக்கலாம், ஆனா சரித்திரம் அவங்கள சார்ந்து இருக்குது. ஒவ்வொன்றா கவனிங்க எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. இதுல பெலிஸ்டீன் அப்படின்ற ஒரு பெயர். இவங்க இந்த பாலஸ்தீனர் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுறவங்க, பாலஸ்தீன மக்கள் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுறவங்க அன்றைய பெலிஸ்தியர்கள் என்று அழைக்கப்பட்டவங்க. அப்போ வேதத்துல பெலிஸ்தியரை குறிச்சு படிக்கிறப்ப அது வேற யாரோ ஒரு கூட்டம் மாதிரி, காட்டுவாசி மாதிரி நினைச்சு கூடாது. சோ இன்றைய பாலஸ்தீன மக்கள் அன்றைய பெலிஸ்திய மக்கள். அது மோஸ்ட்லி பாலஸ்தீனர்கள் அரப்ஸ், அரபியர்கள், இஸ்லாமியர்கள் என்று இன்னைக்கு அழைக்கப்படுறாங்க. அவங்க நடுவுல அவங்களுடைய வம்சம் ரேஸ் மாறிடுச்சு. ஆனா ரூட்டு அவங்க அரபியர்கள். கவனிங்க, ரொம்ப கிறிஸ்தவங்க சொல்றது என்னன்னா, நம்மளும் இஸ்லாமியர்களும் ஒண்ணு, நாமளும் அவங்களும் பிரதர்ஸ். ஏன்னா ஆபிரகாம் உடைய பிள்ளைங்க 2 பேரு, ஒருத்தன் இஸ்மவேலு, இன்னொருத்தன் ஈசாக்கு. அதனால கிறிஸ்தவங்களும் இஸ்லாமியர்களும் ஒரே தகப்பன் வம்சத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இஸ்மவேலை பின்பற்றி வர வம்சம் இருக்குது. ஆபிரகாம், ஆகார் அவங்களுக்கு பிறந்த இஸ்மவேலை பின்பற்றி வர வம்சத்தவர் இஸ்லாமியர் அல்ல. எப்படி? இஸ்லாமியர் என்பது நபிகள் நாயகத்தை பின்பற்றி வருவது. நபிகள் நாயகம் எப்ப பிறக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 500 வருஷம் கழிச்சு நபிகள் நாயகம் பிறந்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறாரு. அவரை பின்பற்றி வருகிறவர்கள், நபிகளை பின்பற்றி அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இஸ்லாமியர்கள். ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? இஸ்மவேல் எங்க இருக்கிறான்?
அவன் எங்க நபிகளை அவன் பார்த்தது இல்லையே, நபிகள் நாயகத்தை பார்க்கலையே. ஆக இஸ்மவேலுடைய சந்ததி இஸ்லாமியர் அல்ல, அரபியர்கள், பெருத்த வியாபாரிகள், அரபியர்கள். அவர்கள் ஆரம்ப நாட்களில் வழிபட்டு வந்த மதங்கள் வேறு. அவர்கள் அந்த நாட்களில் இருந்த வழிபாடு நிலா வழிபாடு இருந்தது அந்த அரபியர்களுக்கு. அதற்கு பிறகு அவர்களுடைய வம்சத்தில் வந்த மாற்றம், அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு அந்த அரபியர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு மாறிவிட்டார்கள். ஆக இன்றைய இஸ்லாமியர்கள் எல்லாரும் நபிகள் நாயகத்தை தொடர்பவர்கள், பின்பற்றுபவர்கள். ஆனால் வேதத்தின் படியான இஸ்மவேல் சந்ததி ஆரம்பத்தில் அரபியர்கள், அரபு தேசத்தவர்கள், அரபு தேசத்தை சார்ந்தவர்கள் என்று பல இடங்களில் வேதத்தில் வருகிறது. கிறிஸ்தவர்கள் இதை அறியாததுனால தவறா சொல்றாங்க, தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அரப்ஸ் காமனுடைய சந்ததி அல்ல, ஆனா அரப்ஸ் ஆர் ஃப்ரம் தி லைன் ஆஃப் ஷேம், சேமனுடைய சந்ததி. Palestinian Arabs who have identified themselves to the Palestinians have given up their heritage and joined the Kurds line of Ham. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சேமுடைய சந்ததியில வர இந்த பாலஸ்தீன அரபியர்கள் பின்னாட்கள்ல சாபம் வாங்கின அந்த காமுடைய சந்ததியோட சேர்ந்துக்கிறாங்க. சோ இங்க அரப்ஸ்ன்றது பெலிஸ்தியர்களையும் சேர்ந்து சொல்லப்படுறது. இன்றைய பாலஸ்தீனியர்கள் அன்றைய பெலிஸ்தியர்கள். சோ கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு காரியம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18 வரை கவனியுங்கள். நோவாவுடைய மகன், இங்க காம குறிச்சி தான் பார்க்கிறோம். முக்கியமானது இன்னைக்கு காம குறிச்சி படிக்க போறோம். அதனாலதான் நான் அங்கிருந்து கனெக்ஷன் பண்ணி இன்னைக்குடைய பாடத்தை ஜாயின் பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அன்னைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு போகணும், ஆனா படிக்கல. நோவாவுடைய 3 மகன்கள்ல இந்த காமன்றவன், அவனுக்கு பிறந்தவங்க கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இப்போ இந்த கூஷ் நிம்ரோத்தை பெற்றான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை படிப்போம், பார்ப்போம். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். கூஷ், இங்க பாருங்க, கூஷுடைய குமாரன் சேபா, ஆவிலா, சாபா, சப்தா, ராமா என்பவர்கள். ஓகே, நெக்ஸ்ட். கூஷ் நிம்ரோதை பெற்றான். லிசன், தனியா சொல்லுது. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவ்வளவு பேரை பெற்றான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு இவனை குறிச்சு சொல்லுது. நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியான். பூமியிலே பராக்கிரமசாலி. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. இந்த இடத்துல நிம்ரோத்ன்றவன் ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறான். மைட்டி ஹண்டர், பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு அவனை குறிச்சு சொல்லுது. இப்போ இங்கிருந்து இந்த வாரத்தினுடைய செய்திகளுக்கு திரும்புறோம். ஏன் அப்படின்னா 11ஆம் அதிகாரம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 10ஆம் அதிகாரத்துல ஒரு பிரேக்க போட்டு ஒரு ஆளை கவனிக்க வேண்டியது இருக்குது. அது நிம்ரோத் அப்படின்ற ஒரு ஆளு. இந்த நிம்ரோத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க 11ஆம் அதிகாரம் போக கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 10ஆம் அதிகாரம் துவக்கத்திலேயே சொன்னேன், 10ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப
அதுல சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள் வரிசையா வருது. வாசகனுக்கு என்ன நினைப்பு இருக்கும் படிக்கிறப்ப, ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் தான் வராங்க, அதனால வரிசையா சொல்லப்படுது அப்படின்னு இல்ல. நோவாவினுடைய குமாரர் 3 பேர், சேம், காம், யாபேத். இந்த 3 பேருக்கும் மனைவிகள் இருந்தாங்க. பேழைக்குள்ள போனப்ப 3 பேருமே தங்களுடைய மனைவிகளோட தான் உள்ள போறாங்க. பேச்சுலர்ஸா யாரும் இல்ல. ஜலப்பிரளயத்தை முடிச்ச பிறகு வெளியே வந்து யாரும் புதுசா மேரேஜும் பண்ணல. சோ இந்த 3 கப்பல் கணவன் மனைவியாவே பேழைக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே வராங்க. 3 பேருக்குமே பிள்ளைங்க பிறக்குது. அப்ப 3 பேருடைய பிள்ளைகளுமே இங்கும் அங்குமா ஒரே நேரத்துல வளர்ந்து பெருகிறாங்க. 10ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப யாபேத், சேம், காம் அப்படின்னு படிக்கிறப்ப ஒரே நேரத்துல மூணு ஏரோ ஃபேமிலி, ஒரே நேரத்துல அவங்களுடைய சந்ததி, ஒரே நேரத்துல அவங்க பின் சந்ததிகள் அப்படியே பெருகிட்டே வருது. லிசன், நோவா இருக்கிறாரு. நோவா செத்து போல. நோவாவை குறிச்சி சொல்றப்ப ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோட வாழ்றாரு. புத்தகத்தை படிக்கிற வாசகனுக்கு என்ன தோணும்? ஓகே, 9ஆம் அதிகாரத்துல நோவா எல்லாம் வெளியே வந்து வாழ்ந்து அவர் திராட்சை ரசம் குடிச்சாரு, உடனே தெளிஞ்சிச்சு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு, சாபம் கொடுத்தாரு, கொஞ்ச நாள் இருந்தாரு, அப்புறம் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க வராங்க, 10ஆம் அதிகாரம் சொல்லுது அவங்க பிள்ளைங்களுடைய சந்ததின்னு இல்ல. ஏன்னு கேட்டா ஜலப்பிரளயத்துக்கு பின்பும் நோவா உயிரோட இருக்கிறாரு. நோவாவுக்கு நோவானுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் தெரியும். லிசன், நோவா திராட்சரசம் குடிச்ச போது தான் நிர்வாணியா இருக்கிறேன் அப்படின்றத திராட்சரச வெறி தெரிஞ்ச பிறகு எழும்பி தன் பேரனை சபிக்கிறான். அப்போ பேரன் இருக்கிறான். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்பும் நோவா பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. இப்போ இந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இந்த சந்ததி பரவறப்ப அவங்க வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்குது. அதுல முக்கியமான ஒருத்தன் அந்த சமுதாயத்துல பேர் பெற்றவனா வெளியே வரான். இப்போ இந்த 10ஆம் அதிகாரத்துல வர வம்ச அட்டவணையில யார குறிச்சோம், இண்டிவிஜுவலா யார குறிச்சோம் அதிகமா சொல்லல. ஒரே ஒருத்தனை தவிர. அந்த ஒருத்தன் பேரு நிம்ரோத். கேர்ஃபுல்லா கவனிங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் இந்த இடத்துல கவனிக்கலன்னா இத ஹோல் பைபிளை மிஸ் பண்ணுவோம். அன்றைய பெலிஸ்தியர்கள், இன்றைய பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொன்னேன். சோ அப்படின்னா இன்னைக்கு பூமியில இருக்கிற ஒவ்வொரு இனத்தவரும் அன்னைக்கு உரிய ஒரு கூட்டத்தோட சம்பந்தப்பட்டவங்களா இருக்கணும். அப்போ இன்றைய தேசத்துல இருந்தவங்க அன்றைய நாட்கள்ல என்ன பெயர்ல அழைக்கப்பட்டிருப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற மக்கள் இனம் இருக்குது, கூட்டம். ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு இனம் இருக்குது. அந்த இனத்தார் அன்னைக்கு என்ன பெயர்ல அழைக்கப்பட்டிருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எப்படிப்பட்ட பெயரோட அழைக்கப்படுறாங்க அப்படின்னு. ஒருவேளை ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல வர 70 பேரும் ஒவ்வொரு தேசத்தை சேர்ந்தவங்களா மாறினாங்க அப்படின்றது நமக்கு ஞாபகத்துல இருக்கலாம், இல்லாத போகலாம். ஆனா மிக சுருக்கமா முக்கியமான இனத்தை மட்டும் கவனிங்க, அது உங்களுக்கு ஞாபகத்துல வைக்க ஈஸியா இருக்கும். இஸ்ரவேல் அப்படின்னு இன்று அழைக்கப்படுகிறாங்க. அவங்களுடைய அன்றைய பெயர் எஷ்ரலா, அதாவது 12 கோத்திரம். நம்பர் 2
இன்றைய ஒயிட் பீப்புள், வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்றவங்க அதவாம் அப்படின்ற இனம், அதாவது ஏதோம் என்பவனிடத்திலிருந்து வந்தவங்க. ஏதோம் அப்படின்னு அவன் யாருன்னு நமக்கு தெரியும். ஏதோமியர்கள் யாருன்னு தெரியும். ஈசாக்கினுடைய ஒரு பையன் ஏசா. அந்த ஏசாவின் சந்ததியார் ஏதோம். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒயிட் பீப்புள், வெள்ளையர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற எல்லா வெள்ளைக்கார இனத்தவர் ஏதோமுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க. ஓகே, நம்பர் 3, இந்தியா. இந்திய இனத்தவர்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு இனம், ஏலாம் அப்படின்ற மனுஷனிடத்திலிருந்து வந்தவங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல ஏலாம் அப்படின்ற பெயர் எவனுக்கு வருதோ அவனுடைய சந்ததியில வரவங்க தான் இந்திய தேசத்திற்கு குடிகள், அவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. நம்பர் 4, அசிரியா, கேள்விப்பட்டிருக்கிறோம். அஷவார் அப்படின்ற இனத்தவர், அசூர் அப்படின்றவனுடைய வம்சத்துல வரவங்க. சோ அசூர் தெரியும், அசிரியா தெரியும். சோ ஆரம்பத்துல இவன் தகப்பனார்னா அதுக்கு பிறகு அவனுடைய இனத்தவர் பெரும்பான்மையானவங்க பாப்புலரா இருந்தாங்க. இப்போ அசிரியர்கள் யார் அப்படின்னா நமக்கு பதில் சொல்லலாம். ஆனா ஆரம்பத்துல அவங்க எங்கிருந்து வந்தவங்க? அசூர் சந்ததியிலிருந்து வந்தவங்க. நம்பர் 5, சீரியா, ஆராம் அப்படின்ற இனத்தவர், ஆராம்ல இருந்து வந்தவங்க. நம்பர் 6, அரபியர். அரபியர் யஷமியல்லா, அதாவது இஸ்மவேல் என்பவனுடைய சந்ததியிலிருந்து வராங்க. இஸ்மவேல் தெரியும், அரபியர் தெரியும். ஏன்? அன்றைய இஸ்மவேலர், இன்றைய அரபியர். நம்பர் 7, சீனர், மவாபா என்ற இனத்தவர், மோவாப் சந்ததியிலிருந்து வராங்க. லோத்து தன் மகள்களிடத்துல சேர்ந்ததுனால அம்மோனியர், மோவாப்பியர் அப்படின்ற இனம் வந்துச்சு. அப்போ நமக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிக்கிறப்ப அம்மோனியர், மோவாப்பியர் அப்படின்னு படிக்கலாம். ஆனா அந்த அம்மோனியர், மோவாப்பியர் உடைய ரூட்டு லோத்தினுடைய சந்ததி. சோ அன்றைய மோவாப்பியர் இன்றைய சீனர்கள். நம்பர் 8, ஜப்பானியர்கள். ஜப்பானியர் தெரியும், ஆனா அம்மோன் புத்திரர், அம்மோனியர்கள் தான் அன்றைய அம்மோனியர்கள், இன்றைய ஜப்பானியர்கள். ஹிமவான் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவங்க இனத்தவர். நம்பர் 9, எத்தியோப்பியர். எத்தியோப்பியா தெரியும், எத்தியோப்பியர் தெரியும். ஆனா அவங்க எல்லாம் கூஷ் அப்படின்ற ஒரு மனுஷனிடத்திலிருந்து வந்த சந்ததி. அப்போ எத்தியோப்பியர், கருப்பர், ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு அவங்க யாருன்னு தெரியும், அன்னைக்கு அவங்க கூஷுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. நம்பர் 10, எகிப்தியர். எகிப்தியர் மடஷரியம் அப்படின்ற ஒரு இனத்தவர், அதாவது மிஸ்ராயிம் அப்படின்றவங்க. இந்த பெயர்கள் பாப்புலரா நமக்கு இப்ப இருக்குது, ஏன்னா படிச்சிட்டோம் பல முறை. அப்போ அன்றைய மிஸ்ராயிம் சந்ததியிலிருந்து வந்தவங்க இன்றைய எகிப்து தேசத்தவங்க. நம்பர் 11, வடக்கு ஆப்பிரிக்கா, பவாத் அப்படின்ற இனத்தவர். பூத், பூத் அப்படின்றவனை குறிச்சு படிச்சோம். சோ பூத், அன்றைய பூத் அவன் சந்ததியிலிருந்து வந்தவங்க இன்றைய வடக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. நம்பர் 12, சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், தெற்கு ஆப்பிரிக்காவர்கள், கானான். அன்றைய கானான் என்பவனுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க. கானான் என்றது மனுஷனுடைய பெயர் இங்க. அன்றைய கானான் என்பவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் தென்னாப்பிரிக்கா மக்கள். அவங்க கானானியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க இஸ்ரவேல்லையும் இருந்தாங்க. நம்பர் 13, துருக்கியர், காமார், காமாத்தியர் என்று அழைக்கப்பட்டவங்க. கோமர்
என்பவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. அன்றைய கோமர் சந்ததியிலிருந்து வந்தவங்க இன்றைய துருக்கியை சேர்ந்த மக்கள் இனத்தவர். நம்பர் 14 ரஷ்யர் மக்கவாத் என்ற இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய ஆதி தகப்பன் மாகோகு. அன்றைய மாகோகு என்பவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க இன்றைய ரஷ்ய இனத்தை சேர்ந்த மக்கள். நம்பர் 15 கிரீக். கிரீக் யாவான் என்பவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. அன்றைய யாவான் என்பவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் இன்றைய கிரீக் தேசத்தை சேர்ந்த இனத்தவர்கள். நம்பர் 16 ஜெர்மானியர்கள். ஜெர்மன் தெரியும், ஜெர்மன் பீப்புள் தெரியும். அந்த ஜெர்மானியர்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம்ல, அவங்க அன்று அஸ்கனாஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு இனத்தவர்கள். அதாவது அஸ்கினாஸ் என்பவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் இன்றைய ஜெர்மானிய மக்கள். நம்பர் 17 ஸ்பெயின். ஸ்பெயின் தெரியும், ஸ்பானிஷ் தெரியும். ஸ்பெயின் மக்கள் யார் அப்படின்னு தெரியும். அவங்க தராஷியாஸ் என்ற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. அதாவது தர்ஷிஸ் அப்படின்ற ஒரு பெயர் பாப்புலரான பெயர். அன்று தர்ஷிஸ் என்ற ஒரு மனுஷனிடத்திலிருந்து வந்தவங்க இன்றைய ஸ்பெயின் இனத்து மக்கள். நம்பர் 18 சைப்ரஸ். அதாவது கதயம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இனத்தவர். அன்று கித்தீம் அப்படின்ற ஒரு இனத்தை தகப்பன், ஒரு இனத்தை ஸ்தாபிச்சவன். அவனுடைய ஆதி பெயர் கித்தீம். அவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க இன்றைய சைப்ரஸ் மக்கள். ஆக இன்று பாப்புலரா இருக்கிற ஒரு சில இனத்தவருங்க யாருன்னு நமக்கு தெரியும். ஒரு சைனாக்காரனை பார்த்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வெள்ளைக்காரனை பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஆப்பிரிக்கனை பார்த்தா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். வெள்ளைக்காரர்கள்லயே பல வெள்ளைகள் உண்டு. அந்த வெள்ளையை வச்சே கண்டுபிடிக்க முடியும் இவங்க பியூர் ஒயிட், இவங்க நாட் பியூர் ஒயிட் அப்படின்னு. கருப்பு இனத்தவரிலே பல கருப்பு இருக்குது. அந்த கருப்புக்குள்ளவே பல கருப்புல பார்த்து சொல்ல முடியும் இவங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க, இவங்க அரபியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு பிரிக்க முடியும். ஆக இன்றைய இனத்தவர்கள் எல்லாருமே அன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆதியாகமும் 10ஆம் அதிகாரத்தில் வருகிற பட்டியலில் இருக்கிற பெயர்களிலிருந்து வந்த சந்ததி இனத்தவர்கள். அப்பனா அது எவ்வளோ ஒரு ரூட் சமுதாயத்தோட வேதம் ஒன்றிச்சிருக்கு பாருங்க. உலகத்துல இத மாதிரி இவ்வளவு தெளிவா சொல்ற எந்த புஸ்தகமும் கிடையாது. அதுக்கு பிறகு இவங்க பாருங்க பரவுன விதத்தை ஒரு மேப்ல. ஸோ இங்கிருந்து தான் எல்லாமே பரவுறாங்க. சேம் இங்கிருந்து தான் யாபேத், இங்கிருந்து தான் காம். அப்போ இந்த ஐரோப்பா, சீனா, ரஷ்யா, ஆசியா பகுதிகள் எல்லாமே யாபேத். இங்க மத்திய கிழக்குல இங்க ஈரான், ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், இது இங்க வர எல்லாருமே சேமுடைய சந்ததி. இஸ்ரவேல் துவங்கி அதுக்கு பிறகு மத்திய கிழக்குக்கு கீழே தென்பகுதியில இங்க ஆப்பிரிக்கா, இங்க எகிப்து, இதுக்கு முழுசும் காமுடைய பகுதி. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க பரவுனது. அடுத்தது பாருங்க, அடுத்தது அப்படியே மூவ் பண்றாங்க. சோ அந்த வளர்ச்சி அப்படின்றது பூகோள ரீதியா ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்றது பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் எல்லாருமே உலகத்தை நிரப்புறாங்க. சோ இன்றைய முழு உலகத்தையும் இந்த 3 பேருடைய சந்ததியார் தான் நிரப்பி இருக்கிறாங்க. இந்த கிரீன் கலர்ல இருக்கிற எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறவங்க சேமுடைய சந்ததியார். இந்த ப்ளூ, நேவி ப்ளூ, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஆப்பிரிக்கா கண்டத்தை நிரப்பி இருக்கிறாங்க. இவங்க காமுடைய சந்ததியார். ஓகே, இந்த கோல்டு எல்லோ கலர்ல நிரப்பி இருக்கிறவங்க எல்லாருமே யாபேத்துடைய சந்ததியார். சோ
இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ தேசங்கள், இவ்வளோ பகுதி, ஆனா இது எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய இனத்தவர்கள் எல்லாரும் இந்த 3 பேர்ல இருந்து தான் வெளியே வந்து வளர்ந்தவங்க. ஆக 10ஆம் அதிகாரம் அதை சொல்லிட்டு 11ஆம் அதிகாரம் ஒரு முக்கிய செய்தியை சொல்லுது. சோ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு பேசினது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தோட மக்கள் தொடர்புடைய செய்திகள், தேசங்களோட தொடர்புடைய செய்திகள். இப்போ 11ஆம் அதிகாரத்துக்கு மூவ் பண்ணணும். ஆனா 11ஆம் அதிகாரத்துக்கு போனதுக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டு போகணும். ஏன்னா 11ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் இருக்கிறது, அது மிக கொடூரமான ஒரு சம்பவம், தேவனுக்கு பிரியமில்லாத சம்பவம், தேவன் வெறுத்த சம்பவம், ஆண்டவரே கோபப்பட்ட சம்பவம். அதுக்கு என்ன காரணம்? அது எங்க தொடங்குது அப்படின்னா 10ஆம் அதிகாரத்திலே தொடங்குது. இப்போ 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தை முக்கியமா 3 வார்த்தைங்க ரொம்ப முக்கியம். நம்பர் 1 நிம்ரோத் 11ஆம் அதிகாரத்துல. ஆனா 11ஆம் அதிகாரத்துல அவன் பெயர் இல்லை, 10ஆம் அதிகாரத்தில் அவன் பெயர் இருக்குது. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்திற்கு அவன் தொடர்புடையவன். நம்பர் 2 பாபேல் கோபுரம். நம்பர் 3 பாஷைகள், மொழிகள். ஓகே, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். நம்பர் 1 பாபேல் கோபுர நிகழ்ச்சிகள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. பிரிவு 2 சேமுடைய வம்ச வரலாறு. ஆதியாகமம் 11 10 முதல் 26. பிரிவு 3 தேராகுடைய வம்ச வரலாறு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 32. இப்போ 11ஆம் அதிகாரம் என்பது இந்த ஆதியாகமத்தை நம்ம 2 பகுதியா பிரிச்சோமே. முதல் பகுதி அதிகாரம் 1 to 11, 2ஆம் பகுதி அதிகாரம் 12 to 50. ஆக இந்த முதல் பகுதியினுடைய கடைசி அதிகாரம் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்துல 2 வம்ச வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு சேமுடைய வம்ச வரலாறு, இன்னொன்னு தேராகுடைய வம்ச வரலாறு. இதிலும் பெயர்கள் தான் இருக்குது. ஆனா இந்த அதிகாரத்துல ஒரே ஒரு பெரிய முக்கியமான சம்பவம் நடக்குது. அதுதான் பாபேல் கோபுர நிகழ்ச்சிகள் அல்லது சம்பவம். 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வாசிப்போம். 11 1 முதல் 9. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள்.
11th chapter 1 to 9. 10ஆம் வசனம் சொல்லுது சேமுடைய வம்ச வரலாறு 10 அது 26 வரைக்கும். 27ஆம் வசனம் சொல்லுது தேராகுடைய வம்ச வரலாறு 27 32 வரைக்கும் சாப்டர் முடியுது. ஸோ 11ஆம் அதிகாரத்தில் பாதி பெயர்களும் பெயர் பட்டியலும் வம்ச வரலாறும் வருது. ஆனா 11ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் இந்த பாபேல் கோபுர நிகழ்ச்சி இருக்குதே, இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. ஆதியாகமத்தில், உலக சரித்திரத்தில், தேவனுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானது. இத எப்படி முக்கியம் அப்படின்னா, இந்த 11ஆம் அதிகாரத்தை படிக்கிறதுக்கு கூட 10ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்கணும். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கவனிப்போம். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. இப்படி வசனம் சொல்றதுனால இவன் ஏதோ ஒரு நல்லவன் போலவும், இவன் பலத்த வேட்டைக்காரன் கர்த்தருக்கு முன்னால நின்று அவரை ஏதோ பணிந்து கொண்டது போலவும் அவரை தொழுது கொண்டது போலவும் தோன்றும். ஆனா உண்மை இங்க என்னன்னா, இவன் பராக்கிரமசாலி, இவன் பலத்த வேட்டைக்காரன், கர்த்தருக்கு விரோதமான நின்ற பலத்த வேட்டைக்காரன். அதான் முக்கியம். இத படிக்கிறப்ப இங்க நிம்ரோத் கூஷ் சந்ததியில வரான், அதாவது அந்த காமுடைய சந்ததியில வரான், அதாவது கருப்பு இனத்தின் சந்ததியில வரான். இந்த நிம்ரோத் என்பவன் பலத்த வேட்டைக்காரனா இருந்தான், அதுவும் கர்த்தருக்கு முன்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது கர்த்தருக்கு எதிராக நின்றவர்களிலே இவன் தான் மிக முக்கியமானவனா இருந்தான். இவன் என்ன செய்தான்? பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். அது மட்டுமல்ல, இவனை மக்கள் பழமொழி வைத்து பேசுற அளவுக்கு பெரும் முக்கிய தலைவனா இருந்தான். இவன் என்ன செஞ்சான்? 10ஆம் வசனம், சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்தின் ஆதிஸ்தானங்கள். அப்படின்னா அவன் ஆளுகையும் செய்தான். 11ஆம் வசனம், அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய், அதாவது அவன்தான், அவனுக்கு இன்னொரு பெயரோட சொல்றது, அசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரெக்கபோர் பட்டணத்தையும் காலாக்கையும், நினிவேக்கும் காலாக்கும் நடுவாக ரேசனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். அவன் பேரு நிம்ரோத். ஜனங்கள் மத்தியில பாப்புலரா இருந்தான். ஆனா அவன் கர்த்தருக்கு விரோதமாவே இருந்தான். அவனை குறிச்ச பல செய்திகள் இங்க சொல்லப்படல. இதை சார்ந்த, இதற்கு வேதத்துக்கு வெளியே நிம்ரோத்தை குறித்து பல செய்திகள் சொல்லப்படுது. இப்ப என்ன வாசகன் படிக்கணும்னா, 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாபேல் கோபுர சம்பவம், அந்த சம்பவத்துக்கு காரணம் இந்த நிம்ரோத் என்ற ஒரு முக்கியமான தலைவன். அவனை சார்ந்தது, அவனை குறிச்சது. ஆக இப்பதான் நம்ம நிம்ரோத்தை குறிச்சு அதிகமா டீப்பா படிக்க வேண்டியது இருக்குது. 11ஆம் அதிகாரத்தின் முக்கியத்துவம் கருதி இவனை படிக்க வேண்டியது இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் நடந்த முக்கியமான சம்பவத்தை மனதில் கொண்டு இவனை இங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாபேல் கோபுர நிகழ்ச்சி, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம்
1 முதல் 9. இதன் முன்னுரை ஆதியாகமம் 10:8-12. இதன் முடிவுரை ஆதியாகமம் 11:1-9. இப்போ ஈஸியா பாபேல் கோபுர செய்திகளை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பாபேல் கோபுர செய்திகள் இன்ட்ரோடக்ஷன், முகவுரை, 10ஆம் அதிகாரம் 8-12. பாபேல் கோபுர செய்திகளின் முடிவுரை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8. சரி, முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம். நிம்ரோத்தும் அவனை குறிச்ச ஆட்சியின் செய்திகளும். ஏன்னா அவன் ஆண்ட ஆதிஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நிம்ரோத் என்பவனுடைய முகவுரையிலிருந்து அவனுடைய காரியங்களை வரிசையா பார்க்கணும். பார்த்தாதான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நடந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு தெரியும். ஓகே, வேதத்துல நிம்ரோத்தை குறிச்சு 4 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 10:8, ஆதியாகமம் 10:9, 1 நாளாகமம் 1:10, மீகா 5:6. இந்த 4 இடங்கள்ல தான் நிம்ரோத் என்பவனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 4 இடங்கள்ல ஒரு இடத்துல, அதாவது மீகா 5:6ல நிம்ரோத்தின் தேசம் அப்படின்னு அவனுடைய தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாபிலோன் என்ற ஒரு பெயருக்கு காரண பெயரா அவன் பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிம்ரோத் மற்றும் பாபேல் கோபுர காலகட்டம். எங்க இந்த சம்பவம் நடக்குது? ஏன் தேவன் இந்த ஜனங்களை சிதறடிச்சாரு? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தான். இப்போ இந்த காலகட்டம் எங்க அப்படின்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு சுமார் 100 வருஷம் இல்ல 200 வருஷம். அந்த காலகட்டத்தில் தான் இந்த பாபேல் கோபுர சம்பவம் நடக்குது. இது எவ்வளவு முக்கியமான சம்பவம்னு நம்ம போக போகத்தான் தெரியும். போது கவனிச்சுட்டே வாங்க. சோ அனுமுண்ட ஏஎம் 1800, அதாவது உலகம் தோன்றத்திலிருந்து 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணா இந்த சம்பவம் நடக்கிறது ஆதாம் துவங்கி 1800ஆம் வருஷத்துல பாபேல் கோபுர சிதறடித்த சம்பவம் நடக்குது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 2200 வருஷத்துக்கு முன்னால இது நடக்குது. ஓகே, இந்த நிகழ்ச்சியை குறித்து வேதத்துல விளக்கமா தெளிவா சொல்லப்படல. ஆனா நிம்ரோத்துடைய பெயர்களும் அவனுடைய செயல்களும் பல சம்பவத்தை நமக்கு குறிச்சு சொல்லுது. கவனிப்போம். நிம்ரோத்தை குறிச்ச பின்னணி, நிம்ரோத்தை குறிச்ச குண அதிசயம், நிம்ரோத்தை குறிச்ச துணிகரமான ஆட்சி, இது 3ம் கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நடக்கிற சம்பவம் ரொம்ப முக்கியமான பெரிய சம்பவம். அதுக்கு முன்னுரையா நிம்ரோத்தை குறித்து கவனிக்கணும். சோ நிம்ரோத்துடைய பின்னணி, நிம்ரோத்துடைய கேரக்டர், நிம்ரோத்துடைய ஆட்சி. ஓகே, இப்போ அவனை குறிச்ச பலவிதமான கல் சிற்பங்களும் அவனுடைய வரைபடங்களும் இருக்குது. இப்போ முதல்ல நிம்ரோத்தை குறிச்ச பின்னணி. என்ன பின்னணி? அவன் நோவாவின் மகன் காமின் குமாரன் கூஷ் என்பவனுக்கு பிறந்தவன். நம்பர் 2, இவன் பூமியில பராக்கிரமசாலியா இருந்தான். பூமியில ரொம்ப பாப்புலர் மேன், ஸ்ட்ராங் மேன், பராக்கிரமசாலி, பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். இவன் வெறும் மிருகங்களை மட்டும் வேட்டையாடல, மனுஷர்களையும் வேட்டையாடனா. அதனால இவன் பூமியில அந்த நாட்கள்ல ரொம்ப பிரபலமா இருந்தான். கர்த்தருக்கு எதிரான வேட்டைக்காரனா இருந்தான். வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக
பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுது. ஆனா ரியல் பொருள் கர்த்தருக்கு எதிராக பலத்த ஒரு வேட்டைக்காரனை போல ஆண்டவருக்கு விரோதமாவே எழும்பி நின்னவனா இருந்தான். இவனை குறிச்சு பழமொழி சொல்லப்பட்டு இருக்குது. என்னன்னு 10:9, ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல இன்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சோ அந்த அளவுக்கு பாப்புலரா இருந்தான். நம்பர் 6, ஈவன் பாபேல், எரேக், அக்காத், கல்னே என்ற இடங்களை ஆட்சி செய்தான். ஏதோ ஒரு சின்ன இடம், இங்க கீழ்ப்பாக்கம், அண்ணா நகர், தாம்பரம், திருவத்தியூர் அந்த மாதிரி இல்லை. இது பெரிய பெரிய இடங்கள், நிலங்கள். இவ்வளத்தையும் இவன் ஆட்சி செய்யறான். 10ஆம் அதிகாரத்திலேயே ஒரு கிங்கு போல இவன் காட்சி அளிக்கிறான். வம்சம் வளர்ந்து பெருகிற காலகட்டத்தில். அது மட்டும் இல்ல, இவன் நினிவே, ரெக்கபோத், காலா, ரெசேன் என்ப பட்டணங்களை கட்டினான். பாருங்க, பராக்கிரமசாலி, பலத்த வேட்டைக்காரன், கர்த்தருக்கு விரோதமா நின்றவன், ஆட்சி செய்தவன், கட்டடங்களை நகரங்களையும் கட்டுகிறவன். ஓகே. நம்பர் 8, சினேயார் தேசத்தை ஆண்டவன். சினேயார் தேசம் என்பது தென் மெசபடோமியா மற்றும் பாபிலோனியா போன்ற பகுதிகளை குறிக்கும். சினேயார் தேசம்ன்றது அன்றைய ஆதிப்பெயர். பாபிலோன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இல்ல அதுக்கு முன்னாடி கல்தேயர் தேசம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு, அப்படி சொன்னாலும் விளங்கும். ஆனா பாப்புலரா எப்ப மைண்ட்ல நிக்கும் இந்த வேர்ட்னா பாபிலோன் தேசம் அப்படின்னா மைண்ட்ல நிக்கும். இந்த பாபிலோன் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற தேசம் அன்று சினேயார் தேசம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு ஆரம்பத்துல. நம்பர் 9, இவன் கட்டியது பாபேல் என்று அழைக்கப்பட்ட பாபிலோன் பட்டணம். இந்த பாபிலோன் நகரம் நிம்ரோத்தின் தேசம் என்று அழைக்கப்பட்டது பின்னாட்களிலே. மீகா 5:6. நம்பர் 10, நிம்ரோத்தும் அவன் மனைவியும் தேவனுக்கு விரோதமாக உருவாக்கின பாபிலோன் கலாச்சாரமும் வழிபாடும் பின்னாட்களில் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. டர்னிங் பாயிண்ட். இங்கிருந்து கவனிங்க, எவ்வளோ எங்கிருந்து ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உலகத்தினுடைய கலாச்சாரம் எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு படிக்க போறோம். பைபிள் மாதிரி ஒரு உண்மையை சொல்ற புஸ்தகம், வேர்ல இருந்து பேசுற புஸ்தகம் எதுவுமே இல்லை. கவனிங்க, இந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தினுடைய உள்ள வர செய்திகளை. சோ இவ்வளவு குறிப்புகளும் நிம்ரோத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன், அவனை குறிச்சு வர முன்னுரை. இதுல கவனிக்க வேண்டியது அவன் என்னெல்லாம் செஞ்சான், அதுவும் ரொம்ப முக்கியம். கவனிக்க வேண்டியது நிம்ரோத்தும் அவன் மனைவியும் தேவனுக்கு விரோதமா உருவாக்கின பாபிலோன் கலாச்சாரமும் வழிபாடும் தான் ரொம்ப முக்கியமானது. பின்னால கவனிப்போம். ஓகே, கவனிங்க. நிம்ரோத் அசிரியர், அவன் ஒரு பெரிய பலத்த பராக்கிரம வேட்டைக்காரன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். மைட்டி ஹண்டர் அவனை குறித்து சொல்றது. அப்புறம் அவன் பில்டர் மட்டும் இல்லை, அவன் எம்பையர். இவ்வளோ காரியங்களும் அவனை குறித்து சொல்லுது. அவனை குறித்து அடையாளமா பல இடங்கள்ல கல்வெட்டும் அவனை சார்ந்த பாபிலோன் கோபுரமும் அடையாளங்களா சொல்லப்பட்டிருக்குது. பைபிள்ல அது விளக்கமா இல்லை, சரித்திரத்தில் அது இருக்குது. ஓகே, நிம்ரோத்தின் கேரக்டர் என்ன, அவனுடைய குணாதிசயம் கவனிங்க. நம்பர் 1, நிம்ரோத் அப்படின்னா முரட்டாட்டம் அப்படின்னு பொருள். நம்பர் 2, சினேயார்னா இரு நதிகளை உடைய பகுதி, யூப்ரட்டிஸ்
டைக்ரட்ஸ், இந்த 2 நதிகளுக்கும் இடையே கிழக்கு பகுதியிலே சினேயார் தேசம் இருந்துச்சு. ஓகே, கவனிப்போம். அவன் ஆண்ட இடங்கள், பாபேல், அந்த இடங்களை கவனிக்கணும், பொருளை கவனிங்க. அப்போ அவன் கேரக்டர் என்னன்னு புரியும். பாருங்க, இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. வீடு கட்டுறப்ப என்ன சொல்லுவோம்? என் மைண்ட்ல நான் இப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா நினைக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். என் மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு வீடு, இப்படி ஒரு கேட்டு, இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு என் மைண்ட்ல ரொம்ப நாளாவே இருக்குது. அப்படின்னு என்ன இருக்குது மைண்ட்ல? எனக்கு இப்படி ஒண்ணு வேணும். ஏன் வேணும்? ஏன்னா நான் அதை விரும்புறேன். ஏன் விரும்புற? அது எனக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர். எனக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்றேன். என் சுபாவத்துக்குள்ள அது இருக்குது. அதே மாதிரி நான் கட்டணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா என் ஞாபகம் வரணும், அப்படிதானே நினைக்கணும், அப்படிதானே சொல்லுவாங்க. இதை பார்க்கறப்பெல்லாம் என் ஞாபகம் வரணும் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க. சோ இவன் கட்னா, ஆண்டான், தேசத்தை ஆண்டான், நகரங்களை கட்டினா. அப்படி பெயர் வைக்கிறப்ப அந்த பெயர்ல இருக்கிற பொருள் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லுது. அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர் பாருங்க. பாபேல் குழப்பம் அப்படின்னு பொருள், கன்ஃபியூஷன். எராக் நீடிக்க பண்ணுதல் அப்படின்னு பொருள். அக்காத் மிகப்பெரிய கோட்டை அல்லது யுத்தம் அப்படின்னு பொருள். கல்னே அணுவின் கோட்டை. அணுன்றது ஒரு தெய்வத்தின் பெயர், ஒரு பெண் தெய்வத்தின் பெயர். சோ கல்னே அப்படின்னா அணுவின் கோட்டை. அவன் கட்டின, முதல்ல அவன் ஆண்டது, அவன் ஆண்ட ஸ்தானங்கள், ஆண்டது 4 பகுதி. அந்த 4 பகுதிகளுடைய பெயர்களும் பொருள்களும். இப்போ இந்த பொருள்களை எல்லாத்தையும் வருஷப்படுத்தி வாசித்து பாருங்க. குழப்பத்தை நீடிக்க பண்ணுதல், மகா பெரிய கோட்டை கட்டி யுத்தம் பண்ணுதல், அணுவுக்காகவே யுத்தம் பண்ணுதல், அணுவுக்காக கோட்டை கட்டுதல் அப்படின்னு பொருள். ஓகே, இப்போ அவன் கட்டின நகரத்துக்கு வருவோம். கட்டடங்கள், பட்டணங்கள். நம்பர் 1 அசூர். அசூர்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு பொருள், நேரா. நம்பர் 2 நினிவே. நினிவேனா நிம்ரோத்தின் குடியிருப்பு அல்லது பெரிய கழுகு அப்படின்னு பொருள். நம்பர் 3 ரெகபோத் பெருகுகின்ற அப்படின்னு பொருள். நம்பர் 4 காலா பூரணமான வயது, ஃபுல் ஏஜ் அப்படின்னு பொருள். நம்பர் 5 ரெசேன். ரெசேன்னா கடிவாளம் அப்படின்னு பொருள். இப்போ பொருளை எல்லாம் சேர்த்து பாருங்க, அவனுடைய குணங்களும் அவனுடைய சுபாவமும் தெரியும். என்னுடைய குடியிருப்பு நேரா உயரமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், கழுக போல அசைக்க முடியாது, பெருகிக்கொண்டே போகணும், லாங் லைஃப் நிக்கணும். அது என்னுடைய கடிவாளத்துல நான் நடத்தணும், என் கையில ஆட்சி இருந்து நடத்தணும். இந்த சுபாவம் உள்ள ஒருத்தவன், இந்த கேரக்டர். இப்போ பாபேல் கோபுர கட்டின காலகட்டங்கள்ல பல கோபுரங்கள் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 30 கோபுரங்கள் இருக்குது. ஜிக்ராத் அப்படின்னு பேரு, பிரமிடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஆனா அந்த ஜிக்ராத் அப்படின்றது இந்த கோபுரங்கள் அன்னைக்கு நாள்ல கட்டப்பட்டது, அதனுடைய வளர்ச்சி. சோ இதத்தான் பாபேல் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுற
ஒரு உதாரணமான படம். ஓகே, நிம்ரோத் தேவனுக்கு விரோதமா ஆட்சி செய்யறான். ஏன்? ஆதியாகமம் 10:9 கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய பொருள் கர்த்தருக்கு எதிரான பலத்த வேட்டைக்காரன், துணிகரமான ஆட்சி செஞ்சவன். கவனிங்க, நம்பர் 1 நிம்ரோத்தும் அவன் ஆட்சியும். நம்பர் 1, நிம்ரோத் உலக அரசாங்கத்தின் முதல் தலைவன், ஃபர்ஸ்ட் எம்பையர். நம்பர் 2, நிம்ரோத் தேவனுக்கு எதிராக செயல்பட்டவன். நம்பர் 3, நிம்ரோத் வானத்தை தொடும் கோபுரத்தை கட்டி அங்கே தேவனோடு போரிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவன். அதற்கு மக்களை திரட்டியவன். அதாவது கடவுள் எங்க இருக்கிறாரு, அவர் எங்க தகப்பனை சபிச்சிட்டாரு, சாபம் சுமக்கிறேன் நான் அப்படின்ற அந்த கோபத்தினால நிம்ரோத்து தேவனோட நான் போர் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தவன். அதனால அந்த தேவன் மேல இருக்கிறாரு இல்ல, அவரோட உயரத்துக்கு ஒரு கோபுரத்தை கட்டி அவரோட போய் போரிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தவன். ஓகே, நம்பர் 4, நிம்ரோத்தின் மனைவி செமிராமிஸ். ரொம்ப முக்கியமான பேரு செமிராமிஸ். பெண் தெய்வ வழிபாட்டிற்கு அடிகோலமிட்டவள், அவதான் அடித்தளமிட்டவள். இந்த செமிராமிஸ் யார் அப்படின்றத படிக்க போறோம். இந்த நிம்ரோத் செமிராமிஸ் அவங்களோட பிள்ளைங்க. இந்த நிம்ரோத் என்ன பண்றான், இவனை குறித்து பல செய்திகள் சொல்லப்படுது. அதாவது அவன் தன்னுடைய தாயை திருமணம் பண்ணிட்டானாம். அது மட்டுமல்ல, இவன் பலத்த வேட்டைக்காரனா இருந்ததுனால அவளும் பலத்த வேட்டைக்காரனா இருந்தாலும் இவங்க 2 பேருமே வேட்டையில வல்லவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கட்டுமான பணியில கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அதனால தான் நகரத்தை கட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இவங்க ஜோசியும் பில்லி சூனியும் இது மாதிரி மந்திர சக்திகள்ல நாட்டம் கொண்டவங்களா இருந்தாங்க. அதனால தெய்வத்தின் பேர்ல நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாங்க. ஒரு நாள் வேட்டைக்கு போனப்ப நிம்ரோத் இறந்துட்டான். சில நாள் கழிச்ச பிறகு செமிராமிஸ், நிம்ரோத்தின் மனைவி செமிராமிஸ் கர்ப்பவதியானா. அப்ப ஜனங்கள்லாம் கேட்டாங்க, எப்படி உன் கணவன் தான் மறிச்சிட்டானே, அவன் இறந்த பிறகு நீ எப்படி கர்ப்பமான அப்படின்னு. அப்ப அவ சொன்னா, என் கணவன் இறந்த பிறகு அதோ வானத்தில் இருக்கிறது சூரியன், அந்த சூரிய சக்தியின் மூலமா அந்த ஒளிக்கதிரால என் கர்ப்பத்துல பிள்ளை உருவாச்சு. என் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளை தெய்வீகமா பிறந்த பிள்ளை, அதனால இது தெய்வத்தின் பிள்ளை அப்படின்னு சொன்னான். நிம்ரோத்துக்கு ஜனங்க பயந்ததுனால நிம்ரோத்தினுடைய மனைவிக்கு செமிராமிஸுக்கும் பயந்தாங்க. அது மட்டும் இல்ல, செமிராமிஸ் தன்னை வான தேவதையா, வான ராக்கினியா, குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு தன்னை ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தா. அதோடு கூட கர்ப்பவதியா நான் சுமக்கிற பிள்ளை இயற்கைக்கு அப்பாற்பட்டு அது ஒரு தெய்வீக பிள்ளையா என் வயிற்றுல இருக்குது, அது பிறந்தா தெய்வீக பிள்ளையாகும் அப்படின்னு சொன்னதுனால ஜனங்க அந்த பிள்ளைக்கும் பயந்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ இந்த நிம்ரோத்துக்கு பிறகு இந்த செமிராமிஸும் செமிராமிஸுடைய கை குழந்தையும் தான் ஜனங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய உருவங்களா மாறுச்சு. இங்க இருந்துதான் இந்த செமிராமிஸ்
திறமை உள்ளவ, அவ சக்தி கொண்டவ, மாயஜால சக்தி கொண்டவ, கர்ப்பத்துல உருவான குழந்தை தெய்வீக பிறவி, ஆகையினால சிம்ராமிஸ் வழிபட வேண்டியவ அப்படின்ற எண்ணம் ஜனங்களுக்கு உண்டாச்சு. இங்க இருந்துதான் உலகத்துல முதல்ல இருந்து பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு ஒண்ணு உருவாகுது. இந்த பெண் தெய்வ வழிபாடு உருவாக அதோடு போல குழந்தை வழிபாடும் இங்கதான் உருவாகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நிம்ரோத் ஆண் கடவுளாகவும் செமிராமிஸ் பெண் கடவுளாகவும், செமிராமிஸுடைய குழந்தை இருக்குது அது குழந்தை கடவுளாகவும் ஜனங்களால பாவிக்கப்பட்டு அவங்களுடைய கவனத்தை ஈர்க்குது. இப்போ இந்த பெண் தெய்வ வழிபாடு இருக்குது, இது சுருமங்களாக்கப்பட்டு சிலைகளாக்கப்பட்டு எல்லாரும் வாழ்க்கைக்குள்ளும் போகுது. எல்லார் வாழ்க்கைக்குள்ள போகுது. அதனாலதான் ஆரம்பத்திலிருந்து பாபிலோன் மிக முக்கியமான இடங்கள்ல தேவன் அத கண்டிக்கிறாரு. காரணம் என்னன்னா, பாபிலோன் மகா வேசி அப்படின்னு சொல்லுது வெளிப்படுத்துற விசேஷத்துல. பாபிலோன் வேசிகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லப்படுது வேதம். தேவன் பாபிலோனை திட்டுறப்ப வேசிகளின் தாய் அப்படின்னு திட்டுறாரு. அது எது அப்படின்னா, தேவனை இல்லாத தெய்வங்களின் வழிபாட்டுக்கு வழிவகுத்த முதல் இடம் இந்த பாபிலோனிய கலாச்சாரம். தேவன் இல்லாத பெண் தெய்வ வழிபாட்டை உருவாக்கி கொண்டு வந்து ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினது இந்த பாபிலோனிய கலாச்சாரம். அதனாலதான் உலகம் முழுசும் எல்லா ஊர்களிலும் இந்த பெண் தெய்வ வழிபாடு எல்லா இடத்துல இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்ல, எல்லா தேசங்கள்லயும் இருக்குது. தேசங்களுக்கு அடையாளமா பெண்ணை தான் முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுது. எந்த தேசமா இருக்கட்டும், ஒரு பெண்ணை முக்கியத்துவப்படுத்தி தேசத்தை அடையாளப்படுத்துறாங்க. தமிழ் தாய், பாரத மாதா, ஏன் பெண்ணுக்கு அடையாளமா சொல்றாங்க? விடுதலையின் சிலை அப்படின்னு அமெரிக்காவில் சொல்லப்படுது. அங்கே ஒரு பெண் இருக்கிறா. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தேசத்திலையும் பெண்ணுக்கு தேச அடையாளப்படுத்தப்படுறதுக்கு காரணம், இது துவக்கம் இந்த இடத்துல துவங்குது. அஸ்தரோத் அப்படின்னு ஒரு தெய்வம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல எல்லாரும் கூடி வந்தப்ப சாமுவேல் சொல்லுவாரு, நீங்க உங்கள் நடுவில் இருக்கிற அஸ்தரோத்தை விளக்குங்க அப்படின்னு. அஸ்தரோத் என்பது என்ன? அஸ்தரோத் என்பது ஒரு தாயும் தாயின் இடுப்புல இருக்கிற ஒரு குழந்தையை சேர்த்த சுரூபம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில கூட அஸ்தரோத் அதிகமா இருந்துச்சு. இஸ்ரவேல் பகுதியில பூமியில தோண்ட தோண்ட இப்படிப்பட்ட தாய் குழந்தை சுரூபம் அதிகமா இருந்துச்சு, கண்டுபிடிச்சாங்க. அதை விளக்குங்க அப்படின்னாங்க. சோ ஆரம்பத்திலிருந்தே இன்னொரு இடத்துல தம்பூஸ் அப்படின்னு ஒரு தெய்வத்துக்கு பேரு. இந்த தம்பூஸ்ன்றது இந்த குழந்தை தெய்வத்துக்கு பேரு. சோ செமிராமிஸ் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு காரணமானா உலகத்துல, இந்த தம்பூஸ் குழந்தை தெய்வ வழிபாட்டுக்கு காரணமானா. அதனாலதான் இது ஒவ்வொரு இடத்துக்கும் பரவி 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 அரசாங்கம் மாறுது, ஆனா இந்த வழிபாடு மாறல. கவனிங்க, உலகத்தை பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆள்றப்ப சிலை வழிபாடு இருந்துச்சு. சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ அதை வணங்கணும். வணங்கலன்னா தீயில நெருப்புல சூளையில போடுவோம் நாங்க. சிலை வழிபாடு இதோ இந்த பாபிலோனுடைய வழிபாடு. அசிரியர்கள் வழிபட்டாங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அசிரிய ராஜா தங்கள் குல தெய்வத்துக்கு முன்னால போய் நின்று அங்க வழிபடுறான். அப்போ அந்த தெய்வங்கள் எங்கிருந்து வந்துச்சு? தாகோன் தெய்வங்கள் எங்கிருந்து வந்துச்சு? அப்போ வேதத்துல பல இடங்கள்ல பெண் தெய்வ வழிபாடு இருந்துச்சு. அதன் துவக்கம்
இந்த ஆதி ஆகமத்துல 10ஆம் 11ஆம் அதிகாரத்துல நிம்ரோத்தின் மூலமா துவங்குது. இதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு கூட கத்தோலிக்க திருச்சபைகள்ல மாதாவை பெண்ணை பெருசா போட்டு இடுப்புல சின்ன இயேசுவை சின்ன குழந்தையா வச்சிருக்கிறாங்களே. வேதத்துல அப்படி ஒரு இடமே இல்லையே. எங்கிருந்து வந்துச்சு அது? வேதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் உருவத்தையோ குழந்தை உருவத்தையோ எங்கேயாவது வேதம் சொல்லுதா? சொல்லலையே. அப்போ உலகம் முழுவதும் இந்த பழக்கத்தை, சபைக்குள்ள கூட இந்த பழக்கத்தை தெய்வ வழிபாடா கொண்டு வந்தது எப்படி? அது எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தினுடைய ஆணிவேர் உறுதியா இருந்தா அதை எடுக்க முடியலையே. எத்தனை பிஷப் ஆகட்டும், எத்தனை போப் ஆகட்டும், கார்டினல் ஆகட்டும், எத்தனை ஃபாதர் ஆகட்டும், ஒருத்தர் கூட இது வேதத்துக்கு ஒவ்வாத காரியம் அப்படின்னு சொல்ல தைரியம் வரலையே. எங்கிருந்து வந்துச்சு அது? தாயும் பிள்ளையும் சேர்ந்த ஒரு உருவம், வேதத்தில் சொல்லப்படாத உருவம். அப்போ இந்த தாயின் பிள்ளையினுடைய பெண் தெய்வ வழிபாடு நிம்ரோத்தினுடைய வம்சத்துல, நிம்ரோத்தின் குடும்பத்திலிருந்து வந்தது. இது ஆட்சிகள் மாறுது, கவனிங்க. பாபிலோன், அதுக்கு பிறகு எகிப்திலையும் வழிபாடு இருந்துச்சு, தெய்வங்களுக்கு பெயர் இருந்துச்சு, எகிப்திய மொழியில அந்த வழிபாடு நடந்துச்சு. அந்த பெண் தெய்வம், குழந்தை தெய்வம், இயற்கை தெய்வம், சூரியன், அந்த வழிபாடெல்லாம் இருந்துச்சு. எகிப்திய சாம்ராஜ்யம் பிறகு அசிரியர்கள் ஆண்டப்ப அசிரியர்களுடைய மொழி மாறுது. அதே தெய்வங்கள், ஆனா தெய்வத்துக்கு மொழி மாறுது. அசிரியாவுக்கு பிறகு பாபிலோனியர் வந்தாலும் அதேதான், மேதிய பெர்சியர் வந்தாலும் அதேதான், தெய்வம் அது. ஆனா தெய்வத்தினுடைய பெயர்களும் மொழியும் மாறுது. ரோமர்கள் ஆட்சி வருது. அதுக்கு பிறகு தெய்வங்கள் அதுதான், பெண் தெய்வம் அதுதான், ஆனா ரோம மொழியில மொழியும் பெயரும் மாறுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யறப்ப தியனால் அப்படின்ற ஒரு கோயில்ல போய் பேசுறாரு. அந்த பெண் தெய்வ வழிபாடு அந்த ஊர்ல எப்படி வந்துச்சு? அப்போ நிம்ரோத், அவன் மனைவி செமிராமிஸ், அவங்க குழந்தை தம்மூஸ், இதுதான் இந்த இடத்துல தேவனுடைய கோபத்துக்கு ஆளானுச்சு. ஜனங்க தேவனை விட்டுட்டு தூரமா போகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நமக்கு எல்லாம் ஒரே பாஷை இருக்குது, ஒரே பேச்சு இருக்குது, ஆகையினால நம்ம எங்கேயும் பூமியில சிதறி போயிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நம்ம இங்கேயே இருந்த நகரத்தை கட்டுவோம், வானளாவிய கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேருண்டாக கட்டுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு கல்லுக்கு பதில் செங்கல், சாந்துக்கு பதில் நிலக்கீழ். இந்த செங்கல்ன்றது நம்ம வீடு கட்டுற செங்கல் கிடையாது, அது பெரும் பாறை. பிரமிடுகள் கட்டப்பட்டது பெரிய பெரிய பாறை கற்களால, செங்கற்களால. அதனால அங்க நீங்க செங்கல்னு வாசிக்கிறப்ப நீங்க லாரியில எட்டு வந்து வீடு கட்டுற செங்கல் கிடையாது. நிலக்கீழ் இருந்துச்சு. நோவா பேழைய கட்டுறதுக்கு இந்த கீழ் தான் உதவுச்சு. ஸ்ட்ராங்கா கட்டக்கூடிய அளவுக்கு பொருள் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருந்துச்சு, வசதி இருந்துச்சு. இந்த காலத்தை விட அந்த காலத்து மக்கள் தான் சாதிச்சவங்க. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் இருக்குது, சாதனை ஈஸி. ஒரு கணக்கு போடணும்னா கூட கம்ப்யூட்டர்ல தட்டி, கால்குலேட்டர்ல தட்டி போட்டுக்கிறோம். இது ஈஸி, இது சாதனை இல்லை. அந்த காலத்துல கணக்கு இப்படிப்பட்ட கம்ப்யூட்டர், கால்குலேட்டர் இல்லாத கணக்கு போட்டது. அதனால தான் சாதிச்ச செயல்கள் எல்லாம் அந்த காலத்துல வசதிகள் இல்லாதப்போ செய்யப்பட்டதுன்னா எவ்வளவு அறிவு உள்ளவங்களா அப்ப இருந்திருக்கணும்.
அப்போ அவங்க கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தேவனை தவிர எல்லாத்தையுமே யோசித்தாங்க. தேவனை வணங்காத புது கடவுள்களை உருவாக்குறாங்க. தெய்வ பயம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகுது. ஒரே நாள்ல நடக்கல, இது ஒரே நாள்ல நடக்கல. ஏன்னா நமக்கு தான் எல்லாம் இருக்குது, நமக்கு தான் எல்லாம் தெரியுது, நமக்கு தான் எல்லாம் வசதி இருக்குது, நம்மளால தான் இது முடியுமே. அதனால இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மால முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. மேன் பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது, மெட்டீரியல் பவர் இருக்குது, யூனிட்டி இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, தடையப்படாது. அதனால தேவன் அப்படின்னு ஒருத்தர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு சமுதாயம் உருவாகுது. இதோட உள்ள புகுந்தது தேவன் இல்லாத விக்கிரக தொழுகைகள், தேவன் இல்லாத வழிபாடுகள், இதுவும் உள்ள நுழையுது. இப்போ செமிராமிஸ கவனிக்கணும். நிம்ரோத் நம்பர் 1, அவன் தான் சன் காட். நம்பர் 2 செமிராமிஸ், குயின் ஆஃப் ஹெவன். நம்பர் 3 தம்பூஸ், இது ஹோலி சைல்ட். இது மூணுமே பாபேல் கோபுரத்தோட சம்பந்தப்பட்ட சுரூபங்கள். ஓகே, நிம்ரோத்தின் மனைவி செமிராமிஸ், அவனை குறிச்ச இந்த உருவங்களும் பல இடங்கள்ல கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஓகே, தன்னை வானராக்கினி என்று அழைத்தவள். நம்பர் 2 வானலோகத்தோடு தொடர்பு கொண்டவளாக மக்களை நம்ப வைத்தவள். நிம்ரோத் வேட்டையில் கொல்லப்பட்ட பிறகு செமிராமிஸ் கர்ப்பவதியாகி பிள்ளை பெற்றாள். அந்த பிள்ளைக்கு பேர் தம்மூஸ் என்று பெயர். இந்த தம்மூஸ் இறந்த பிறகு நிம்ரோத்தின் மறுபிறவி என்று ஜனங்களுக்கு அவள் அறிவித்தாள். செமிராமிஸ் பெண் தெய்வ வழிபாடு உண்மையான தெய்வத்திடமிருந்து ஜனங்களை பிரித்தது. நம்பர் 6 தாயும் பிள்ளையும் சேர்ந்த உருவ வழிபாடுகள் மக்களுக்குள் அதிகம் பரவியது. நம்பர் 7 இந்த வழிபாட்டு முறை மெசபடோமியா பகுதியிலும், சினேயார், பிறகு பாபிலோன், பிறகு அசிரியா, பிறகு சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகம் வரை மக்களுக்குள் பரவியது. அங்கிருந்து பரவி 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 தான் இந்தியாக்குள்ள வந்துச்சு. இந்தியாவில் ஏகப்பட்ட பெண் தெய்வ வழிபாடுகள். எப்படி இது வந்தது, எப்படி உள்ள நுழைஞ்சது? இதோ மெசபடோமியா, சினேயார், பிறகு பாபிலோன், பிறகு அசிரியா, பிறகு சுமேரிய நாகரிகம், பிறகு சிந்து சமவெளி நாகரிகம், அப்படியே சிந்துலிருந்து உள்ள வந்தது. கவனிங்க, மோஸ்ட்லி உலகம் முழுசும் ஆசியா கண்டத்துல தான் தெய்வங்களும் தெய்வ வழிபாடுகளும் மதங்களும் அதிகம். வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயுமே கிடையாது. வேற எந்த கண்டத்திலையும். அமெரிக்கா கிடையாது, ஐரோப்பா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது. ஆசியா கண்டத்துல மட்டும்தான் அதிகமான தெய்வங்களும் அதிகமான மதங்களும். வேற எங்கேயும் இல்லை. எப்படி இந்த ஒரு கண்டத்துக்கு மட்டும் இது சாத்தியமாகுது? தெய்வங்கள்னா எல்லா ஊர்லயும் இருந்திருக்கணுமே, எல்லா இடத்துலயும் இருந்திருக்கணுமே. அப்படி இல்லையே. ஆசியா கண்டத்துல மட்டும் எப்படி இது பரவி வேரூன்றி நிக்குது? ஆக இது பரவி 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 வேர் ஊன்றி ஜனங்களுக்கு எளிமையாயிடுச்சு. வழிபாடுன்றது ரொம்ப எளிமை, ஆனா அது ஒரு அடிமைத்தனம். அதுல இருந்து வெளியே வர முடியாது. அப்போ
இது ஒரு நாள்லயோ ஒரு இடத்துலயோ நடந்தது இல்லை. நம்பர் 8, பாபேல் கோபுரம் கட்டுமான பணி. அங்கே குடியிருந்தவர்களுடைய வழிபாட்டு நோக்கம் இரண்டுமே பாபிலோனிய வழிபாடாகவும் மத கலாச்சாரமாகவும் மாறியது. நம்பர் 9, பாபேல் கோபுரம் கட்டுமான பணியை தேவன் உடைத்த பின் மக்களை தேவன் மொழியினால் சிதறடித்தார். இது நிமித்தம் வெவ்வேறு பகுதிகளில் குடியேற புறப்பட்டார்கள். இந்த பாபிலோனிய மத நம்பிக்கையோடும் விக்கிரக வழிபாடோடும் புறப்பட்டார்கள். அவங்கள சிதறடிச்ச பிறகு அவங்க அங்கிருந்து போறப்ப இதே சுரூபங்களும் இதே சிந்த மனசுல இதே நம்பிக்கையோட இதே வழிபாட்டு கடவுள்களோட ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. அப்படி போய் அந்த ஊர்ல அவங்க ஸ்தாபிக்கிறது தான் இது. ஓகே. நம்பர் 10, பின்னாட்களில் இந்த பெண் தெய்வ வழிபாடும் குழந்தை தெய்வ வழிபாடும் விக்கிரக வழிபாடாகி தேசங்களை ஆக்கிரமித்தது. ஜனங்களை தேவனுடைய பக்கத்திலிருந்து திசை திருப்பியது. தேவன் பக்கத்திலிருந்து திருப்பியது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுசுல இருக்கு. உலகம் முழுசுல வெவ்வேறு பேர்ல. ஓகே, பாருங்க. பாபிலோன்ல செமிராமிஸ், தம்முஸ், நிம்ரோத். எகிப்துல ஐசிஸ், ஹோருஸ், ஒரிசிஸ். தெய்வ வழிபாடு தான், ஆனா வேற பேரு. ரோம்ல மேரி, பேபி ஜீசஸ் ரோம்ல. இந்தியாவில் சொல்லவே வேணாம், ஊருக்கு ஒண்ணு. ஓகே, பல உருவங்கள்ல வெவ்வேறு நாடுகள்ல அந்த வழிபாடுகள் இருந்துச்சு. பல உருவங்கள்ல. இது எகிப்துல, இது ரோம்ல, இது பாபிலோன்ல. ஓகே, தம்முஸ் அப்படின்றது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தெய்வத்தினுடைய பெயர். அது இதுதான். அதுக்கு இப்படிதான் சிலை கட்டி நிறுத்தி, சிலையை நிறுத்தி கானானியர்கள் வழிபட்டாங்க. இதுக்கு தங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் தீ மிதிக்க பண்ணி நரபலியிட்டாங்க. மோலே அப்படின்ற ஒரு தெய்வத்தை குறித்து படிச்சிருப்போம். அதுவும் இந்த மாதிரி மாடல்ல இருந்து வந்ததுதான். சோ நெருப்புல பலியிடுறது, நெருப்பு தீ கடக்க பண்றது, நெருப்போட சம்பந்தப்பட்ட தெய்வம் மோலே. இங்க பாருங்க, அஸ்தரோத் அப்படின்றது இப்படிப்பட்ட ஒண்ணு. இங்க கிரீக்ல இது குழந்தைய தருகிற தெய்வ, பெண் தெய்வம். குழந்தைய தருகிற பெண் தெய்வம். ஈப்ரூல கானானியர்கள் வழிபட்ட பெண் தெய்வம், குழந்தை கொடுக்கிறதுக்கு வழிபடுற தெய்வம். பாபிலோன்ல இஸ்தார் அப்படின்ற தெய்வம். இதுதான் பின்னாட்கள்ல ஈஸ்டர் அப்படின்ற மருவி வந்தது. ஈஸ்டர் என்ற வேர்டு ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயர். இஸ்தார் அப்படின்ற தெய்வத்தினுடைய பெயர். இப்ப பாருங்க, ஒரே பெயர் தான், ஒவ்வொரு ஊருக்கும் வெவ்வேறு விதங்கள்ல வழிபாடு. ஒரே ஒரு பொருள் தான். ஓகே, இப்ப சினேயார் தேசம் இங்க இருக்குது. இங்கதான் பாபிலோனிய எல்லாமே மைய பகுதி. இங்கிருந்து தான் எல்லா ஊர்களுக்கும் இந்த ஆராதனை பரவுது. எல்லா ஊருக்கும். ஓகே, குறிப்பு சொல்றேன். மெசபடோமியாவில் வழிவந்த தெய்வங்கள் அங்கிருந்து கிளம்புது. மெசபடோமியாவில் பாபிலோனியர், பிறகு அசிரியர், அவங்க ஆட்சிக்கு பிறகு வந்தவங்க. அவங்களுக்கு பிறகு வந்த சுமேரியர். இவங்க நாகரிகத்துல தெய்வங்களை கவனிங்க, சேம் தெய்வம்
ஆனா வேற வேற பேருக்கு வழிபாட்டு மாறுது. இங்க பாபிலோனிய கடவுள் பெயர் மர்துக். இதே பாபிலோனிய கடவுள் பெயர் மர்துக் அசிரியர்கள் ஆட்சி வரப்ப அதுக்கு அசூர் அப்படின்னு பெயர் வச்சு வணங்குறாங்க. இதே கடவுள் தான் சுமேரியர்கள் அனு அப்படின்ற கடவுளை வணங்குறாங்க. சி, ஆட்சி மாறுறப்ப பெயர்கள் மாறுது, அதே தெய்வ வழிபாடு அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுத்தும். நெற்கல் பாபிலோனிய கடவுள், அதே கடவுள் அசிரியர்கள் வணங்குறப்ப இஸ்தார். அதே கடவுளை சுமேரியர்கள் வணங்குறப்ப என்லிஸ். பாபிலோனிய கடவுள் தயமட், அதே கடவுளை அதே தெய்வத்தை அசிரியர்கள் வணங்குறப்ப ஷமாஷ். அதே தெய்வத்தை சுமேரியர்கள் வணங்குறப்ப என்கி. பாபிலோனியர் தெய்வம் ஷமாஷ், அசிரியர்கள் ஏலிஸ், சுமேரியர்கள் உல்து. பாபிலோன்ல ஏ, அசிரியர்கள் ஏ, சுமேரியர்கள் இல்னானா அல்லது நானா. வழிபாட்டு உருவம் சேம், அதேதான். ஆனா அரசியல் ஆட்சி மாறுறப்ப வழிபாடு மாறல, அந்த தெய்வத்தின் பெயர்கள் தான் மாறுது. அப்ப இது தொடர்ச்சியா நடக்குது, எங்குமே அதை பிரேக் பண்ணவே முடியல. ஓகே, இது இங்கிலீஷ்ல. இப்ப நான் படிச்சது இதான் இங்கிலீஷ்ல. சேம் தெய்வம். பாபிலோன்ல மர்துக், அதே மர்துக். அஷூர், அதே அஷூர் அனு. ஓகே, நிம்ரோத்துடைய தொடர்புடைய பிற தெய்வங்கள் பெயருங்க, பிற பெயர்கள் தேசங்களை கவனிங்க. ஒவ்வொரு தேசத்திலையும் அது பரவி இருக்குது. ஒவ்வொரு தேசத்திலையும். இஸ்ரவேல்ல பாகால், அது ஆண் நிம்ரோத்துக்கு அடையாளமா, செமராமிஸுக்கு அடையாளமா அஸ்தரோத். இது ரெண்டுமே பைபிள்ல வருது. குழந்தை தம்முஸ் குழந்தை தெய்வத்துக்கு. இது மூணுமே இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இருந்துச்சு. அதை எடுத்து போட சொன்னாங்களே, எடுத்து போட முடியாது போயிடுச்சு. ஓகே, இது இஸ்ரவேல்ல. பெனிஷியர்கள்ல அதேதான். ஏல், அஸ்டரி, பக்கூஸ். பாபிலோனியர்ல பெல்ஸ், இஸ்தார், தம்முஸ். அசிரியர்ல நூனூஸ், பெல்டிஸ், எர்குலஸ். எர்குலஸ் அவங்க தம்மு, அது ஒரு குழந்தை தெய்வத்தினுடைய உருவப்படம் எர்குலஸ். ஓகே, கிரேக்கர் செயூஸ், அப்டோராய்ஸ், டயோசினியஸ். ரோமர்ல யூபித்தர், கேள்விப்பட்ட நேம் யூபித்தர். பவுல் ஊழிய செஞ்சப்ப இதை பார்க்கிறாரு. அதே பெண் தெய்வம் தீனால், கேள்விப்பட்டுக்கிறோம். அதே தம்மு அட்டிஸ். இந்தியாவில் விஷ்ணு, தேவி, தேவிகி, கிருஷ்ணா, இதேதான் அதிலே வருது. ஓகே, சீனர், சீனாவில் பான்கு, அங்கோ, ஈ. ஓகே, மெக்சிகோ டியோடி, கோட்லீகு, கியூ, சல்கோட். ஓகே, ஸ்காண்டினேவியன் ஓடின், ரைடா, பால்டர். சேம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இங்கே எடுங்க இந்தியாவை, இது உங்களுக்கு விளங்கும். இதேதான் எல்லாரும் ஊர்லயும் இருக்குது. இஸ்ரவேல்ல படிக்கிறோம் பாபிலோனை பத்தி, ரோமர் இதையும் படிக்கிறோம். ஏன் இது விளங்குது? இது பைபிள்ல இருக்கிறோம், படிக்கிறோம், விளங்குது. இது ஏன் விளங்குது? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க செய்யறாங்க, விளங்குது. அப்போ இந்த ஊருக்கெல்லாம் நீங்க போவாத இருந்திருக்கலாம். எது? அசிரியர், பாபிலோனியா, சீனா, மெக்சிகோ, ஸ்காண்டினேவியா, இங்கெல்லாம் போவாத இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வழிபாட்டு முறை அங்கேயும் இன்னைக்கு வரைக்கும் வெவ்வேறு பேர்ல இருக்குது. பரவனது இந்த நிம்ரோத் குடும்பத்தின் மூலமா. நிம்ரோத், செம்ராமிஸ் அவங்க குடும்பத்தின் மூலமா. ஏன்
கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். அதாவது கர்த்தருக்கு எதிரா இவன் ஜனங்களை திரட்டினான். ஒரு வேட்டைக்காரனுக்கு அடையாளமா சொல்லப்பட்டது. காரணம் என்ன? ஜனங்களை எல்லாம் வேட்டையாடி தேவனை சேவிக்காதபடி செஞ்சவன். செமிராமிஸ் வழிபாட்டு தெய்வத்தை கவனிங்க. செமிராமிஸ் பெண் தெய்வ வழிபாடு. தலைப்பு லவ், லவ் காட், அன்பின் தேவி, குயின் ஆஃப் லவ். ரோம்ல அதுக்கு பேரு வீனஸ். கிரீக்ல அதே கடவுள் தான். கிரீக்ல அப்ரோடைட், வேட்டை குழந்தை. அதுக்கு ரோம்ல டயானா. பேர் பாப்புலர், ஆனா அது ஸ்டைலா இருக்கிறதுனால பேர் வச்சிடுறோம். ஆனா அது ஒரு பெண் தெய்வம், டயானா. கிரீக்ல அர்டிமிஸ். தொழிலுக்கு தொழிலுக்கு கை தொழிலுக்கு கடவுள் பேரு. ரோம்ல மினர்வா. கிரீக்ல அத்தேனா. சி, இது புதிய ஏற்பாடு படிச்சவங்களுக்கு இது விளங்கும். ஓகே. பொருள் பொருள் கொடுக்கிற தேவி. ரோம்ல சேரஸ், கிரீக்ல டெமட்டர். இந்தியாவில் யாரு? படிப்பு கொடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான். இங்க பயிர் காக்கும் தேவி டெரா. கிரீக்ல கயா, பெண் திருமணம் பாதுகாக்கிற தேவி. ரோம்ல ஜுனோ, கிரீக்ல ஹரே, குடும்பத்தை காக்கிற தேவி. ரோம்ல வேஸ்டா, கிரீக்ல அஸ்டியா. இது எல்லாமே எல்லா ஊர்லயும் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு சொல்ற பேரு. நம்ம ஊர்ல சொன்னா உங்களுக்கு சகஜமா இருக்குது, அவங்க ஊர்ல இருந்து சொன்ன கஷ்டமா இருக்குது. ஆனா பாபிலோன் மகாவேசி அப்படின்னு வெளிப்படுத்தின புஸ்தகம் ஏன் சொல்லுதுன்னா, எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி வழிபாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணது பாபிலோன்ல இருந்து துவங்குது. ஓகே, இது இங்கிலீஷ் வெர்ஷன். போனதை பார்த்தது பாருங்க. காடஸஸ் ஆஃப் லவ், காடஸஸ் ஆஃப் சைல்ட் பர்த், காடஸஸ் ஆஃப் விஸ்டம், காடஸஸ் ஆஃப் க்ரோயிங் திங்ஸ். இது எல்லாமே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம். அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் மற்ற நாட்டிலையும் மற்ற மொழியிலையும் அந்த கலாச்சாரம் இருந்துச்சு. ஓகே, நிம்ரோத்தின் மறுபெயர்கள். இவ்வளோ பேரும் நிம்ரோத்தினுடைய பெயர்கள் வெவ்வேறு பெயர்கள்ல வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு தெய்வத்துக்கு அழைக்கப்படுது. அரேஸ், பஸ்குஸ், எரோஸ், ஹர்மஸ், பொசைட்டான், சியஸ், குரோனோஸ், அபீர், சமாஷ், மார்ஷ், கியூபிட், வல்கன், மெர்க்குரி, புளூட்டோ, நெப்டியூன், ஜூபிட்டர், சனி, சாத்தான். சி, இதெல்லாம் பாப்புலரா இருக்கிற ஒரு தெய்வத்தினுடைய பெயர். சிலது தெரியுது, சிலது தெரியல. ஆனா இந்த புளூட்டோ, மெர்க்குரி, சனி, சனி பெயர்ச்சி, தோ சனி. ஓகே, சனி, லுப்பர்கஸ், மர்துக், நெப்போ, குரூனஸ், ஒடின், ஒடான், ஒரிரிஸ், தம்மூஸ், எல்பார், மோலெக், பாகால், பேல், அட்லஸ், டைனோசிசஸ், அபிஸ்டஸ். இந்த லிஸ்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் தெரியும், ஆனா எல்லா பேரும் தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் பெயர் அந்த தேசங்கள்ல இருக்குது. அப்ப இது எங்கிருந்து வந்திருக்கும்? ஒரே விதமா பரவி இருக்குது. அந்த சன் காட், அந்த மதர் காட், அந்த சைல்ட் காட். ஓகே, see this?
இது பிஃபோர். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு, இந்த மாதிரி தான் கிறிஸ்துவங்களுக்கு இருக்குது. ஓகே, பாபேல் கோபுரம் இன்னைக்கு இங்க நிறுத்துறேன். அடுத்த வாரம் இங்கிருந்து தொடங்கணும். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா பார்த்தது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்துல வர பாபேல் கோபுர சிதறடித்தல் நிகழ்ச்சிக்கு காரணமா இருந்த நிம்ரோத், அந்த நிம்ரோத்தினுடைய ஆட்சி, கட்டடப்பணி, அவனை குறிச்ச முன்னுரை முடிவுரை, அவனுடைய பெயர், கேரக்டர், பொருள் அவனுடைய ஆட்சியில வந்தது. அவன் மனைவி சிம்ராமிஸ், அவங்களுடைய பிள்ளை தம்மூஸ், இவங்க 3 பேரும் எப்படி அந்த மக்களுக்குள்ள தெய்வ வழிபாடுகளை பரப்பி உண்மையான தேவனுடைய அந்த தொடர்புல இருந்து ஜனங்களை பிரிச்சாங்க. அதை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ 11ஆம் அதிகாரத்துல பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டுறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். லெட்ஸ் ப்ரே. நல்ல தகப்பனே, நாளில் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் படித்த காரியங்களை அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற இருதயத்தையும் சிந்தையும் அறிவையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உண்மையான ஒரு தெய்வம், எவ்வளோ பெரிய தெய்வமாய், எவ்வளோ நல்ல தெய்வமாய் இருக்கிறீரப்பா. உம்மை கண்டுபிடித்ததுக்காக நாங்க சந்தோஷப்படுறோம் ஆண்டவரே. தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேணும் என்று நீர் விரும்புகிறீரே. இந்த மெய் தெய்வத்தை கண்டுகொள்ள, காண எங்களை நீர் திசை திருப்பினதுக்காக நன்றி அப்பா. எங்கள் கண்களை திறந்ததுக்காக நன்றி. உம்மை அறிந்து கொள்ளும்படி செய்ததுக்காக நன்றி. நாங்கள் கூட ஒரு காலத்துல இந்த மாதிரி வழிபாடுகளுக்கு பின்பற்றி போயிருந்தோம். ஆனாலும் எங்களை மீட்டு வந்த தெய்வமே, கொடா கோடி நன்றி. இதுபோல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை கர்த்தர் மீட்டு வருவீராக. உங்க கண்களை திறப்பீராக, உங்க குடும்பங்களை விடுவிப்பீராக. உங்க வாழ்க்கைய சிறையிலிருந்து அவங்களை விடுவிச்சு உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை பார்க்கவும், உம்மை புரிந்து கொள்ளவும், மெய் தெய்வத்தை தேடவும் அவளுக்கு வழி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில இந்த பரிசுத்தமான பீடத்திலிருந்து எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் தொடுங்க ஆண்டவரே. ஏதோ தெரியாமல் சத்துருவினுடைய மயக்குதலோடு வஞ்சகத்தோடு அவர்கள் திசை திரும்பி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, மனமிறங்கி நீர் ஒவ்வொருவரையும் பக்கம் இழுத்து கொள்வீராக. மனமிறங்கி அவர்களை மன்னிப்பீராக. நீரே மெய் தெய்வம், மெய் தேவன், ஒவ்வொருவரையும் உண்டாக்கினீர் என்பதை அவர்கள் கண்டு கொள்ள செய்யுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி எங்கள் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், இவங்க சந்ததியை ஆசீர்வதியும். ஆபிரகாமினுடைய தேவன், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை இவங்க மேலும் குடும்பத்தின் மேலும் வைப்பீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.